வணக்கம் நண்பர்களே. நான் திருச்சி மாநகர காவல்துறை துணை ஆணையராக இருக்கும்போது நடந்த இரட்டை கொலை வழக்கு பற்றி இன்று உங்களிடம் நான் கூற இருக்கின்றேன். புலனாய்விலே தமிழக காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு தேர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு நாள் காலை 7 மணி சுமாருக்கு கோட்டை காவல் நிலைய ஆய்வாளரிடமிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி தொடர்பு வருகிறது. அவர் 2 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி தற்கொலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ஒரு திறமையான ஆய்வாளர். இல்லை சார், அந்த ரூம் உள்ளே லாக் பண்ணியிருக்கு, அப்பாவும் மகனும் தற்கொலை பண்ணி இறந்துருக்குறாங்கன்னு சொன்னார். இன்னும் உடச்சி உள்ளே போகல சார் அப்படின்னு சொன்னார். ஒரு நேரத்தில் 2 பேர் எப்படி தற்கொலை பண்ணிக்க முடியும் என்ற சந்தேகம் எனக்கு வந்த காரணத்தினாலே, அதோடு மட்டும் இல்லை, அவர் ஜன்னலில் பார்க்கும்போது அந்த மகனுடைய வாயிலிருந்து ரத்தம் கசியுது அப்படின்னாரு. கதவு வெளியில் பூட்டியிருக்கா உள்ளே பூட்டியிருக்கான்னு நான் கேட்டேன். உள்ளே லாக் பண்ணியிருக்குனாரு. அதனால தான் அவர் தற்கொலைன்னு நினச்சார். போய் கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளே பெட்டெல்லாம் அலங்கோலமாக சிதைஞ்சிருந்துச்சு. எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அங்கே உள்ளே இருந்த பெரிய இரும்பு பெட்டி திறக்கப்பட்டு அதில் இருந்த நகைகள் அத்தனையும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. தற்கொலை பண்ணியிருக்கும்போது எப்படி நகை காணா போயிருக்குங்கிற சந்தேகம் வந்துச்சு. பையனுடைய வாயில் பார்த்தாக்கா வாயிலிருந்து ரத்தம் கசிஞ்சிட்டு இருந்துச்சு. பாடி 2ஐயும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க மனைவிகிட்ட கேட்டால், செல்லப்பனுடைய மனைவிட, அவள் எது கேட்டாலும் அந்த லேடி எனக்கு தெரியாதுன்னே சொன்னிச்சு. பகல் பூராவும் அவங்க விசாரணை பண்ணி பார்க்கும்போது எந்த தகவலுமே இல்லை. நகை அடகு கடை என்பத காரணத்தினாலே, பொற்கொள்ளர் என்ற காரணத்தினாலே அவர்கிட்ட யாரெல்லாம் நகை செய்ய கொடுத்துருந்தாங்களோ, நகை அடகு வச்சுருந்தாங்களோ, ஒரு நூற்றுக்கணக்கான பேர் என்னிடம் எங்கள் நகை கிடைக்குமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்டாகும் போல் இருந்தது. உடனடியாக கண்டுபிடிக்கவில்லை என்றால் பல பேருக்கு பாதிப்பு என்று தெரிந்ததனால் விசாரணையை நானே முன்னின்று நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து விசாரணையை தொடங்கினோம். அப்போது ஈவினிங் ஒரு 7 மணி போல் அந்த இறந்து போன செல்லப்பனினுடைய தாயை விசாரிக்கும்போது, அந்த அம்மா வயசானவங்க என்கிட்ட இவ்வளோ கேட்காதீங்க சார், இவள் ஒன்றும் சொல்ல மாட்டா. நான் நேற்று சாயங்காலம் இங்கே உட்காந்துருக்கும்போது என்னுடைய மகன் செல்லப்பனும் பேரன் ராஜுவும் மாடியில் இருந்தாங்க. அப்போ அந்த அரியலூர் படுபாவி பைய காளியும் அவன் மகன் கருப்பனும் மேலே போனாங்க, நான் பார்த்தேன். ஏம்மா அதை சொல்கிறீங்க? நிறைய பேர் தானே போயிட்டு இருந்தாங்க, அவங்கன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு. 2 பேரும் பார்ட்னராக இருந்து முதல்ல நகை கடையில் ஒன்றா வேலை பார்த்தாங்க சார். இந்த இருக்காலே இவளோட அந்த காளிக்கு தொடர்பு இருந்துச்சு சார். அதனால என் மகன் சந்தேகப்பட்டு அவனை வேலையை விட்டு நிறுத்திட்டான் சார். அந்த பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சிருச்சு. ஒருவேளை அவனாக கூட இருக்கலாம் சார், நீங்கள் விசாரிங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ அங்கே வேலை பார்த்த பையனை, அந்த நகைக்கடையில் வேலை பார்த்த பையனை பார்க்கும்போது, சார் நான் கடைசியாக பார்க்கும்போது இவர் தண்ணி போட்டுட்டு செல்லப்பன் டிவி பார்த்துட்டு இருந்தார். பக்கத்துலேயே உள்ள அட்ஜசன்ட் ரூமில் அவரோட பையன் செல்ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னான். செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால், அப்போ செல்ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்டால் செல்ஃபோன் இல்லை. அந்த செல்ஃபோன் நம்பரை வாங்கி அந்த வேலைக்கார சிறுவனிடமிருந்து அந்த செல்ஃபோன் லொக்கேஷன் என்னென்னு பார்த்தா அது அரியலூர்னு காமிச்சிச்சு. இந்த சொன்ன அம்மா காளியும் கருப்பனும்னு சொன்னாங்களே, 2 பேரும் அப்பாவும் பையனும். இவர் கூட முதல்ல பார்ட்னராக வேலை செஞ்சவங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் அரியலூர். உடனே காவல்துறையில் ஒரு டீமை மட்டும் அரியலூருக்கு அனுப்பிச்சிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்கிட்ட எப்படி இறந்துருக்குறாங்கன்னு கேட்டேன். 2மே சஃபகேஷனில் இறந்துருக்காங்க சார்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்தாரு. இறந்து போன ராஜ் இருக்கானே சார், அவனுடைய வாயில் இன்னொருத்தனுடைய கட்டை விரலில் பாதி இருக்குது சார் வாயில். இது கொலையாக தான் சார் இருக்குன்னு அவரே சொன்னார். மிகவும் அதிர்ந்து போன நாங்கள் அந்த கட்டை விரலினுடைய கால் பாகத்தை ஒரு பேப்பரில் போட்டு கட்டி அப்படியே எடுத்துக்கிட்டு அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் பண்ணி தான் ஆகணும். அரியலூருக்கு புறப்பட்டு சென்றோம். அரியலூருக்கு புறப்பட்டு போனால் அந்த அரியலூர் போன பிறகு இந்த காளியினுடைய வீடு எதுன்னு பார்த்து அங்கே போனால் காளியினுடைய மனைவி மட்டும் வீட்டில் இருந்தாங்க. காளி எங்கேன்னு கேட்டோன்னா, அவர் நெஞ்சு வலிக்குதுன்னு டாக்டர்கிட்ட காமிக்க போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே தொடர்ந்து அந்த டாக்டரை போய் பார்த்து காளின்னு ஒருத்தருங்க காமிச்சாரா அப்படின்னா, உடனே அவர் சொன்னார், சார் காளியும் அவர் பையனும் வந்தாங்க, அவருக்கு நெஞ்சு வலியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் பையனுக்கு கட்டை விரலில் காயம் இருந்துச்சு. எப்படி அந்த காயம் இருக்குது, பாதி விரலையே காணுமேன்னு நான் கேட்டேன். நான் கதவு இடுக்கில் கை வச்சுருந்தேன், எங்கள் அப்பா பெரிய இரும்பு கதவு அதை வேகமாக சாத்திட்டார், அதனால் விரல் துண்டாயிடுச்சுன்னு சொன்னான். இதுக்கு இங்கே வைத்தியம் பண்ண முடியாது, இது ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரி தெரியுது, வாயால் கடித்த மாதிரி தெரியுதுன்னு நானே முடிவு பண்ணிவிட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க அந்த மருத்துவமனைக்கு போக விரும்பலை. அதனால் வேறு ஒரு டாக்டர் பேர் கேட்டாங்க சார். அந்த டாக்டர் நான் நம்பர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் சார்னார். அவருடைய ஃபோன் நம்பர் என்னங்க கொடுங்கன்னு கேட்டோன்னா அவர் டாக்டர் கொடுத்துட்டார்.
டாக்டரை விட்டு அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த 2 பேர் இருக்காங்களான்னு சொல்லி கேட்க சொன்னேன். ஆமாம் 2 பேர் வெளியில் வந்து உட்காந்துருக்குறாங்க, ஒருத்தர் கையில் காயம் இருக்குது, கட்டு போட்டிருக்காரு, நான் இன்னும் பார்க்கலன்னாரு. உடனே நான் ஃபோனை வாங்கி அவங்க மேலே ஒரு கொலை வழக்கு சம்மந்தமாக வந்து நாங்கள் அவங்கள தேடுறோம் சார், எக்காரணத்தை முன்னிட்டும் தயவுசெய்து அவங்கள விட்டுறாதீங்க, நீங்கள் டோன்ட் வரி, நான் அவங்கள வந்து டிலே பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியும், நான் டிலே பண்ணுறேன், நீங்கள் சீக்கிரம் வந்துருங்கன்னாரு. அரியலூர்லேருந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி தஞ்சாவூரில் இருக்கிற அந்த மருத்துவர்கிட்ட போகிறோம். அந்த மருத்துவர்கிட்ட போனோன்னே கிராமப்புறத்திலிருந்து வந்து தகப்பனும் மகனுமாக சேர்ந்து கொலை செய்தவர்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாக செய்கிறார்கள், பேசுகிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்கிட்ட போனோன்னே இந்த கையில் போட்டிருந்த கட்டை பார்த்துட்டு, இது என்னடா கையில் காயம்னு சொல்லி அந்த கருப்பன்ட்ட கேட்டேன் நான். அடுத்த நொடி சிறிது கூட யோசிக்காமல் எங்கள் அப்பாட்ட சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டேன் சார். எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு சண்டை வந்துருச்சு, எங்கள் அப்பா என்னை ஓங்கி அடித்தார் சார். அப்போ நான் திரும்ப வந்து எங்கள் அப்பாவை அடித்தேன் சார், எங்கள் அப்பா என் விரலை கடிச்சிட்டார் சார் அப்படின்னு சொன்னான். அங்கே சொல்லும்போது அப்பா கதவு இடுக்கல கை வைக்கும்போது அப்பா சாத்திட்டார், அதனால காயன்னு சொன்னான். இங்கே இந்த மாதிரி சொன்னோடனே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் எங்கள் ஆய்வாளர் ஒருத்தர், புத்திசாலித்தனமான ஆய்வாளர்னு சொன்னோன்னே, அவர் என்ன பண்ணார், அங்கே காணப்போன செல்ஃபோன் இருக்கு இல்லையா, இறந்து போன செல்லப்பனினுடைய மகன் ராஜுவுடைய செல்ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு இவர் ஃபோன்லேருந்து அந்த நம்பருக்கு ரிங் பண்ணார். அந்த ஃபோன் வந்து அந்த கருப்பனுடைய பையிலிருந்து ரிங்டோன் வந்துச்சு. பதறி போனவன் டப்புன்னு பைக்குள்ளே வச்சே அந்த ரிங்டோனை ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான். நான் அந்த பேப்பரில் கட்டி எடுத்துகிட்டு போயிருந்த அவனுடைய கடிப்பட்ட அந்த விரலினுடைய மீதி பாகத்தை திறந்து இந்த பாரு உன் விரல் அப்படின்னு காமிச்சோன்னே அதிர்ந்து போன 2 பேரும் காலில் விழுந்துட்டாங்க. அப்போ இந்த அப்பாட்ட வந்து, சார் நாங்கள் கொலை நடந்து முடிஞ்ச உடனே வெளியில் நான் பூட்ட போனேன், என் பையன் வெளியில் பூட்டினேன்னா கொலைன்னு தெரிஞ்சிடும், உள்ளே லாக் பண்ணலான்னு ஒரு குச்சியை எடுத்து தாழ்பாலை உள்பக்கமாக தூக்கி போட்டான் சார், ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டினேன். ஆனால் இந்த பாவி பய அவனோட செல்ஃபோனை எடுத்துகிட்டு வந்து என்னை காமிச்சு கொடுத்துட்டான் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். செல்ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு கொடுக்கல, இவனுடைய விரலை அங்கே விட்டுட்டு வந்துட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சோன்னா காலில் விழுந்துட்டு நாங்கள் தான் கொலை பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு இந்த கொலை எப்படி விசாரணை தொடர்ந்தது, நகைகள் கைப்பற்றப்பட்டனவா இல்லையா, எப்படி கைப்பற்றப்பட்டது என்பதை நாளை தொடர்ந்து சொல்கின்றேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.